18 தர்பார். வந்துட்டாயா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இது நியூஸ் 18 தர்பாருங்க. இன்னையோட 2024 முடிய போகுது. நாளைக்கு 2025 வரப்போகுது. நேற்று நடந்த வரைக்கும் போனது போகட்டும், இனிமே வரப்போறது அருமையா இருக்கட்டும்ங்கிற முக்கியமான விஷயத்தோட வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். கொடுமையிலும் கொடுமை, இது கொடுமையிலும் கொடுமை. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, நடவடிக்கை எடுங்கன்னு அறவழியில் போராட வர்றவங்களை நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அவர் இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அவர் இருப்பிடத்தை நாட்டு மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக அன்றாட ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமைச்சர் யாரு? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது. இந்த இனிமையான நேரத்தில் முதலமைச்சர் தன்னுடைய சின்ன வருத்தத்தையும் வெளியிட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அடியாத்தி அப்படி என்ன வருத்தம்னு கேட்கடா. இந்த திருவள்ளுவர் சிலைக்கு நாம ஒரு கொண்டாட்டமான விஷயத்தை பண்ணணும்னு சொல்லும்போது, சிலைக்கெல்லாம் என்னத்துக்குங்க கொண்டாடிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. ஐயன் வள்ளுவருக்கு விழா எடுக்கிறது ஒரு தவறா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அரிச்சிருச்சுங்க. இருந்தாலும் விழா எடுக்கிறது நிப்பாட்டலையே. இப்ப பாருங்க, வள்ளுவன் புகழ் வானுயர் இல்ல உலகளவுல பறந்துருச்சுல, சந்தோஷம்ட்டாரு. திருவள்ளுவர் சிலை அமைச்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதுக்கு பெரிய விழா நடத்தணும்னு நான் சொன்னேன். சில அதி மதாதிபிகள் உடனே சொன்னாங்க, ஒரு சிலை அமைச்சதுக்கு எதுக்கு விழா நடத்தணும்னு கேட்க தொடங்கினாங்க. அவங்க கேள்வியில அர்த்தம் கிடையாது, ஆனா உள்ளர்த்தம் இருக்கு. அவங்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்ல தேவையில்லை. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம், திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம். அதனால கொண்டாடுகிறோம், கொண்டாடுவோம், கொண்டாடிக்கிட்டே இருப்போம். திருவள்ளுவர் பக்கத்துல பொன்னேரின்னு ஒரு ஏரியா, அங்க ஒரு பாசாக்க ஐயா சாட்டை எடுத்து சடேர் சடேர் சடேர்னு அடிச்சுக்கிட்டாரு. குடுக்குடுன்னு ஓடி போய், ஐயா ஐயா இப்படி அடிச்சுக்கிறீன்னு கேட்டா, எங்க தலைவர் அண்ணாமலை மற்ற இடங்கள்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டிச்சு சாட்டையால் அடிச்சாரு. ஆனா பாஜகலையே பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கிறத நினைக்கும் போது என் மனசு அப்படியே தீயில வேகுது, வெந்து நொந்து போகுது. அதனால அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு என்னைய. புளிய முறத்தால அடிச்சு விரட்டின அம்மாவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்தது இல்ல. இங்க ஒரு அம்மா கரண்ட் கம்பியில இருக்கிற ஒரு ஐயாவை குச்சியை வச்சு விரட்டி இருக்கு. எதுக்குன்னா, கரண்ட் பில்லு கெட்டலன்னு அந்த ஐயா கரண்ட் பீஸை புடுங்க வந்திருக்கார். இவர் மேல ஏறினதை பார்த்து, எங்க வீட்டு கரண்டையா கட் பண்ணியா, கீழே வாடி போவன கெண்ட கால வெட்டுறன்னு சொல்லி கம்ப எடுத்து வச்சுட்டு நிக்குது. இப்படியே कल्पू कहाँ लग गए? तुम्हारे कल्पू लग गए? अरे जुड़ जाएगी, बात तो सुनो। तो हर जोड़ जाएगा, जुड़ भाई आ जाओ। अरे जुड़ गई लाइट तो देखो नीचे. இங்க பீகார்ல ஒருத்தர் வீட்டுல பாம்பு உள்ளவே இருக்கு. ஐயோ பாம்பு வந்துருச்சுன்னு கத்த, ஒருத்தர் அப்படியே நெஞ்சு அப்படி நீக்கிட்டு, எங்க இருக்கா பாம்புங்க வா அப்படின்னு சொல்லி கையை உள்ள விட்டார்ல, நொட்டுன்னு ஒரு போடு. ஐயா பாம்பு கத்திக்கிட்டே அந்த பாம்பை பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு.
போன உடனே நம்ம சீமான் அண்ணன் சினத்தோடு நிற்கிறார். என்னன்னு கேட்டா அவர் ஏதோ போராட்டம் பண்ண வந்திருக்காரு, பிடிச்சி விட்டாங்க. கேட்கார், அண்ணன் நாங்க இப்பதான் போராட்டம் பண்ண வரோமா, புதுசா போராட்டம் பண்றோமா, இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணலையா, இதுக்கு முன்னாடி போக்குவரத்துக்கு இடைஞ்சல் வரலையா, இப்ப மட்டும் போக்குவரத்து இடைஞ்சல்ன்றீங்க, கால்வாயில இதாகுதுன்றீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதற்கெல்லாம் கண்டு அஞ்ச மாட்டான் இந்த சீமான் அப்படின்னு அடுக்குமொழி வேற பேசுறார். அனுமதி மறுக்க காரணம் என்ன? ஒன்னும் இங்க அதிக கூட்டம் வரும், போக்குவரத்து நெரிசல் ஆகுன்றாங்க. இந்த இடத்துல புதுசா ஒன்னும் போராட்டம் நாங்க நடத்தல, பல முறை போராடி இருக்கோம். என்ன இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்த நெரிசல் என்ன, அதனால வந்த போக்குவரத்து இடையூறு என்ன? இப்படி கடுப்போட நின்றுகிட்டு இருக்கிறவரு உன்னுனையும் கூப்பிட்டு சொன்னாரு, இன்னும் 10 மாசம் தான், எண்ணி 10 மாசம் தான், காலண்டர்ல டைரியில நோட்ல எல்லாத்திலையும் குறிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு முடிவு வெட்டுறேன், அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போம், நான் அந்த பக்கம் இருப்பேன், நீங்க இந்த பக்கம் இருப்பீங்க, அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லாம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கார். இது இது கொடுமையிலும் கொடுமை, இது கொடுமையிலும் கொடுமை. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, நடவடிக்கை எடுங்கன்னு அறவழியில் போராட வர்றவங்க நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. ஊடகத்துல நான் எதுக்கு போராடுறேன் அப்படிங்கறத பேசுறதுக்கு நீங்க எதுக்கு கைது பண்றீங்க? அத சொல்லவே விடாம நீங்க கைது பண்ண முடியும்? இந்த கொடுமைக்கு அதிகபட்சம் 10 மாசம் இருக்கா? அதிகபட்சம் முற்றுப்புள்ளி வைக்கலன்னா பார்த்து. இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ஒன்று சொன்னார்ல, சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒத்தைக்கு ஒத்து வாங்கன்னு கேட்டார்ல இந்த வருண் ஐயாவை, அவரையே திருப்பி கேட்டிருக்காரு, நீங்க பெரிய ஆளு தானே, என்ன கைது பண்ணி உள்ள வைங்க பார்த்துருவோம் அப்படின்னு சவால் விடுதார்ல அண்ணன். அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே, அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாரு. தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய, நீ யார் முதல்ல? நான் உனக்கு மன்னிப்பு, நீ யார் முதல்ல? நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு தவறு செஞ்சது நீ, நான் மன்னிப்பு. சரி நம்ம சொல்லிருக்கிற கூட்டி வா, நீ பொது வெளிக்கு வந்துட்டீங்களவா, கூட்டி வா, நீ கொண்டு வா. யார் அந்த சொல்லிருக்குது? நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு, யாரு நீ? சரியான ஆண் மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு, நீ கொடுத்துரு, நீ பாக்க கொடுத்துரு, நீ பாக்குற, நீ அக்யூஸ்ட், நீ காட்சி சட்டத்துல மறைஞ்சிருக்க கிரிமினல், நீ நீ செல்போன் திருட, ஆடியோ திருட, அதுலதான் ஆடியோ திருட. நீ நேர்மானம் சொல்ற, இந்த ஆடியோ வெளியிட்டு அயோக்கிய பையன் நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிட்டு எதுடா நீ அவன் தப்புன்னு டிவிக்கு போற மட்டும்? அப்படியே ஏவா வேலை ஐயா வேகமாக போய்கிட்டு இருந்தவரை, ஐயா ஒரு செகண்டுக்கு நில்லுங்க, ஒரு சின்ன விஷயம் நிப்பாட்டணும். என்ன விஷயம் சடக்குன்னு சொல்லுங்க, எனக்கு நேரமாகுது அப்படின்னு சொன்னார். இந்த இபிஎஸ் ஐயா இருக்காரா, அவர் இந்த பாலமெல்லாம் கட்ட வேண்டியது, கண்ணாடி பாலம்ல நாங்களாம் திட்டம் போட்டோம், இவங்க சடக்குன்னு போய் பாலத்தை கட்டி விட்டு போட்டாக்கு போச கொடுத்துருக்காங்க, அது எங்க திட்டம்னு சொல்லுதாங்களே. இங்க பாருங்க, அவர் எதிர்கட்சியில் இருக்காரு, அப்படித்தான் பேசுவாரு, பிறகு அவரை மறந்துட்டீங்கன்னா பேசிட்டு போட்டு விடுங்க, எனக்கு டைம் ஆச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டார்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் நிறைய சொல்லி இருக்கிறார், ஒன்றையா சொல்றாரு, அது பதிலே சொல்ல முடியும், நிறைய சொல்றாரு. நான் சொல்ற ஒரே வரி அதுக்கு என்னன்னா, அவருடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அவர் இருப்பிடத்தை நாட்டு மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக அன்றாட ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒழிய அவங்க அத்தனையும் உண்மையா இல்லை. வண்டியில போறதுக்கு முன்னாடி சடக்குன்னு பிடிச்சு, ஐயா இந்த எடப்பாடி ஐயா அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கலாம், அந்த விஷயத்துல யாரையோ காப்பாத்துறதுக்கு தான் அதை மூடி மறைக்குது அப்படின்னு சொல்லுதாருன்னு கேட்டா, ஏங்க சட்டம் ஒழுங்கு எந்த ஆட்சியில கடுமையா பாதிக்கப்பட்டதுன்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில தானே, நம்ம ஆட்சியில அப்படி கொஞ்சம் தான் இருக்கும், உடனே அதை அப்படியே பண்ணிட முடியுமா? விடுங்க அப்படின்ட்டு சர்ன்னு கிளம்பிட்டான். எல்லா ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு கெடுறதுன்றது உண்மை, எந்த ஆட்சியில் குறைவாக இருக்கிறதுன்றதான். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த காலங்களில் நான் இப்போ காவல்துறை மாநிலத்தில் நானே நேரடியாக பேசியிருக்கிறேன். ஒரு ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கறது எந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குறைந்திருக்கிறது என்ற அளவுகோல் தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆட்சியை விட சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் நிம்மதியாக தான் இருக்கிறாங்க. அவரவர்கள் அரசியல் நடத்துவதற்காக
இது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக ஊதி பார்க்க வேண்டும் என்று கருதுவார்கள். அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதெல்லாம் ஈடுபடாது. இப்படி பேசிட்டு அவர் போன உடனே இபிஎஸ் ஐயா அங்கனக்குள்ள கடும் கோபத்தில் இருக்காரு. என்ன கோபத்தில் இருக்காருன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா இருக்காங்கல்ல, அவிய எடப்பாடி ஐயாவை இப்படி இழுத்து இப்படி பிடிச்சி அங்கிட்டு போட்டாங்க. இதை கேள்விப்பட்டு தான் ஐயா கோபத்தில் இருந்து ஒன்று சொன்னாங்க. இவர் எங்க இருந்தவர் தெரியுமா? இங்க இருந்து தான் அங்க போனார். அம்மா தான் அவரை மினிஸ்டர் ஆக்குனாங்க. இப்போ அங்க போய் உட்காந்துட்டு பகுமானவ பேசுனா சரியா போச்சா? இவரை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஏகத்துக்கு சட்டத்தை பார்த்து வாரி விட்டார்ல. இந்த அமைச்சர் யாரு? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால இவர் அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்க அடைக்கலம் கொடுத்திருக்காங்க திமுகவில். அடுத்து நாம அழகிய உலகத்துக்குள்ள சைனால போய் தான் நிக்கிறோம். ஏன்னா அவன் நம்மளை விட்டா அவனுக்கு நாதி இல்லை, அவனை விட்டா நமக்கு நாதி இல்லை. அவங்க இந்த பனி கொட்டுதுல, இன்னொரு 2-3 மாதத்துக்கு இந்த திருவிழா தான் களை கட்டும். நேற்று ஒரு இடத்துல பார்த்த, இன்னைக்கு ஒரு இடத்துல பாருன்னு என்னைய கூட்டு போய் உள்ள உட்காரச்சு. தாண்டு பிறக்க போகுதுன்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கிரீவெட்டின்னு ஒரு தீவு இருக்கலாம், அங்கே பிறந்துருச்சு. அங்கே பிறந்து அப்படியே ஆஸ்திரேலியா வழியாக வந்து அப்படியே நியூசிலாண்டில் வந்து வர்ற வட்டமெல்லாம் பட்டாசை கொளுத்தி பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சு ஆனந்தத்தில் கூத்தாடி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அழகாக இருக்கும் இந்த உலகம்னு. இந்த புத்தாண்டு பிறகுதலா பிறந்துருச்சு. இப்போ எப்படி இந்த புத்தாண்டு இருக்கணும்னு மடமடன்னு சட்டு சட்டுன்னு சொல்லுங்க பாப்போம் சொன்னா இங்கிட்டு பார்த்துக்கிட்டே வடவடன்னு சொல்றாள்ல. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், கோயில் உலகம்லாம் நல்லா இருக்கணும். 2024 ஸ்லோவாக போகாமல் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். 2024 எப்படியோ போயிடுச்சு. 2025 வந்து நல்லபடியாக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக போகும். எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கும். மேபி அதை அச்சீவ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ 2025 அது நல்லபடியாக நடக்கணும். போன வருஷம் ரொம்ப நல்லபடியாக இருந்தது, நல்லா மழை பெஞ்சது. இந்த வருஷமும் அதே மாதிரி இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி மனசில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே மறந்து அவங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும்னு அவ்வளோதான் நம்மளால் பிரார்த்திக்க முடியும். வாழ்க்கையில் யார்கிட்டையும் பொய்யான அன்பு காட்டி வாழ வேண்டாம். எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட உண்மையான அன்பை காட்டி வாழ்வோம். அதுதான் எல்லாரோட லைஃப்லையும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை மன நிறைவாக எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக, யாரும் இந்த கெடுதல் யாருக்கும் எதுவும் வரக்கூடாது, நல்லா இருக்கணும், அவ்வளோதான் என்னோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக இருக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன். இன்னும் கொஞ்சம் உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குற விஷயங்கள் 2025 பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்குது. நம்மளோட இயற்கை உணவுகளை விரும்பி எல்லாரும் சாப்பிடணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே இந்த புத்தாண்டு வந்து நல்லபடியா அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் விஷ் பண்றேன். ஃபார் ஆல் ஆஃப் தெம் ஹாப்பி நியூ இயர். இந்தியர்கள் வந்து இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லயும், அரசியல்லேருந்து எல்லா விஷயங்களையும் கலந்துக்கிறாங்களோ இல்லையோ தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்ல தாட்ஸ் இருந்தாவே நல்லா தான் இருக்கும் வருஷம். ஹாப்பி நியூ இயர். அடுத்து நாம உசாருக்குள்ள போறோம்.
கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒசூர்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ஒரு பக்கம் மக்க மனுஷர்கள் எல்லாம் பதறி ஓடுதாக, இந்த பக்கம் ஒரு யானை திப்புடுன்னு ஓடுது. இங்கே விஷயம் என்னன்னா, யானைக்கு வழி தெரியாம தவறி ஓடுது. யானையை பார்த்தோன்னா இவங்கெல்லாம் வழியை மறந்து ஓடுதாக. அடுத்து நாம பீகார்ல ஒரு தம்பி ரொம்ப வித்தியாசமா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா. எப்படி அப்படின்னா, இந்த பாருங்க மக்களே, இதுதான் ரயிலு, இந்த பெட்டிக்குள்ள பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய அந்த புது வண்டிகள்லாம் காட்டுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு தம்பி என்ன பண்ணிருக்கா, அப்படி வீடியோ எடுத்துட்டு எங்க இருக்கா சீட்டு எப்படி இருக்குன்னு சீட்டை கிழிச்சு காட்டியிருக்கா. அப்படி உள்ள என்னங்க தங்கமா இருக்க போது, இந்த இருக்க சன்னல் எப்படி இருக்கு பாருங்க, சன்னலை உடச்சு காட்டியிருக்கா. அப்படி கதவு எப்படி இருக்குன்னு ஆட்டி காட்டியிருக்கா. அப்படி கடுப்பாய் போன மக்கள் ஊரா கம்ப்ளைண்ட் பண்ண, இப்போ காவல்துறை பிடிச்சிட்டு போய் சீட்டு நல்ல சீட்டு, ரயில்வே நல்ல ரயில்வே, இப்படி வீடியோ போடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கிடுங்க. பீகார்ல இதே மாதிரி ரோட்ல ஒரு வண்டி சர்ன்னு போயிருந்திருக்கு, கண்டெய்னர் வண்டி. என்ன நினைச்சதோ வண்டி தெரியல. ரொம்ப நாள் அந்த டிரைவர் அந்த வண்டியை ஒழுங்கா பதனமா பார்த்துக்கல போல் இருக்கு. சடக்குன்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிய ஆரம்பிச்ச உடனே முன்னாடி ஓட வண்டிக்கார ஊரம் பதறி அங்கனே வண்டியை நிறுத்தி, இந்த வண்டியை நிறுத்த, பின்னாடி வர்ற வண்டியெல்லாம் 10 அடி 20 அடி தூரத்துக்கு தள்ளி நிப்பாட்ட அசம்பாவிதம் ஏற்படலை. ஆனால் இந்த வண்டி மட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சு வச்சு. சில இடங்கள்ல புத்தாண்டெல்லாம் பிறந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல புத்தாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இங்க பிறந்துருச்சு, இங்க காத்திருக்காங்க. இந்த இதுக்கு இடைப்பட்ட விஷயத்துல யார் மேல சண்டை சச்சரவு இருந்தாலும், ஐயா சமாதானம், நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருங்கன்னு சமாதானத்தோட இந்த புத்தாண்டை கொண்டாடி தீர்த்துருங்க. சரியா? இனிமே வர்ற நாட்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்ல நாளா அமையட்டும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.